உலகமே எனக்காக கைத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே பாராட்டிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து அஜித்குமார் ரசிகர்களும் சரி, அஜித்குமார் ரசிகர்கள் இல்லாதவங்களும் சரி பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த 2025 தொடர்ந்து 3வது முறையாக பெல்ஜியத்தில் பார்த்தீங்கன்னா 2வது இடம். அப்போ அதாவது லாஸ்ட் 2 தடவை பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸ் 2 பிரைஸ் அடிச்சாங்க. துபாயில் ஒன்றும் யூரோப்ல ஒன்றும். இந்த பெல்ஜியத்தில் பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் அடிச்சிருக்காங்க. GT4 அந்த ரேஸ்ல பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் அடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அந்த ரேஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஒலிம்பிக்ல ஓடுறவங்க கிட்ட தான் போய் பேசினாதான் அந்த ஒலிம்பிக் ஓட்டத்தில் இருக்கிற சேலஞ்சஸும் அதில் இருக்கிற அந்த வெற்றி கணிப்போட இதுவும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த ரேஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. சாதாரண மக்களுக்கு இது என்ன ஒரு கார் ரேஸ் தானே அவ்வளோதானே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இது வேற மாதிரி. அந்த வேற மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா கொடி அப்படி காட்டி 2nd பிளேஸ் பெல்ஜியத்தில் போய் வாங்குறாரு அப்படின்னா ஏகேன்னு எல்லாம் கத்துறாங்க. இங்கே இல்லை, பெல்ஜியத்தில் கத்துறாங்க ஏகேன்னு. இது எவ்வளோ பெரிய நமக்கு இந்தியனா இருந்து நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், தமிழனா இருந்து நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது அளவில முடியாத ஒரு சந்தோஷத்தை அஜித்குமார் அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்பதான் குட் பேட் அட்லின்னு ஒரு திகட்ட சந்தோஷத்தை அள்ளி கொடுத்தாரு. உடனே 10 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா பெல்ஜியத்துல 2nd பிளேஸ் வாங்கியிருக்காரு கார் ரேஸ்ல. இந்த சந்தோஷம் நமக்கு இன்னும் மிக பெருசா இருக்கு. அப்படியே போனீங்கன்னா இந்த வாரம் கடைசியில பாத்தீங்கன்னா பத்மபூஷன் அவர் இந்த வாரம் வாங்க போறாரு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏகே நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஏகேவை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே ஏகே நல்லா இருக்கணும். அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும்.